ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் 35 நாட்கள் தான் இருக்குது. மே 4ஆம் தேதி நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். சரி, இப்போ இந்த நீட் 2025 எக்ஸாமினேஷனுக்கான 35 நாட்களுக்கான இஃபெக்டிவ் ஸ்டடி பிளான் என்ன? பயாலஜி ஒரு நாளைக்கு இன்க்ளூடிங் பாட்னி அண்ட் சுவாலஜி 2 மணி நேரம் படிங்க. ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம், கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம். ஸோ படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க போகிறீங்க. நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் 6 மணி நேரம் தான் ஒதுக்கணும். அல்ல, நான் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன், புக் எடுத்து படிக்கிறேன், 6 மணி நேரம் தான். யூடியூப் வீடியோ பார்க்குறேன், 6 மணி நேரம் தான். படிக்கிறது அப்படிங்கிறது இது எல்லாமே வந்துடும். மொத்தமே 6 மணி நேரம் பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வாங்கிறதுக்கான வழியை நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எம்சிக்யூஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் நீட் 2025 நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் அனலைஸும் பண்ணணும். அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கொஷின்ஸ்க்கான தப்பான ஆன்சரை பார்த்துட்டு அது என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்குங்கிறத எடுத்து வச்சு படித்து நம்ம தப்பை திருத்திக்க முடியும். ஸோ 10 மணி நேரம் அப்படிங்கிறது எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. ரைட்டிங் த டெஸ்ட், யூனிட் டெஸ்ட்டாக இருக்கலாம், கிராண்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், மார்க் டெஸ்ட்டாக இருக்கலாம். அந்த டெஸ்ட் எழுதுறதையும் சேர்த்து தான் நம்ம ப்ராக்டிஸிங் த எம்சிக்யூஸில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு இந்த 35 நாட்களுக்கு ஒதுக்குங்க. 10 மணி நேரம் இன்க்ளூடிங் ரைட்டிங் டெஸ்ட், அதை சேர்த்து 10 மணி நேரம் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எரர் நோட்லாம் எடுத்து வைங்க. 6 மணி நேரம் மட்டும் படிங்க. ஸோ தட் 16 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கி நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீட் 2025 நல்ல மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும். தேங்க்யூ.